41ാമത് ശ്ലോകം. ഉദ്യമേജ കൃതേ കാര്യം സിദ്ധിം യാത്യേവ സർവദാ കദാചിത്തസ്യ ന്യൂനത്വേ കാര്യം നൈവ ഭവേദപി. പ്രയത്നം കൂടാതെക്ക് ഒരുപോതും കാര്യസിദ്ധി ഉണ്ടാകാது. எப்போதாவதும் அந்த பிரயத்னத்துக்கு ஒரு குறவு வந்தாலும் காரியசித்தி உண்டாகாது. கடின பிரயத்னம் நடத்தத்தான் வேணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாம சக்சஸ் அப்படிங்கிறது உண்டாகாது. 42வது ஸ்லோகம். தேசம் காலம் ச விஜ்ஞாய ஸ்வபலம் சத்ருஜம்பலம் கிருதம் காரியம் பவத்யேவ ബൃഹസ്പതിവജോ യഥാ. ദേശവും കാലവും தெரிஞ்சுക്കണം, തന്നോടതും ശത്രുവോടതും ബലത്തെ தெரிஞ்சுക്കണം. എന്നിട്ട് ചെയ്യற കാര്യം ബൃഹസ്പതിയോട് വാക്കുമാതിരിയെ നടക്കത്താൻ ചെയ്യും. ദേവഗുരുവാന ബൃഹസ്പതി ഒരു വാക്ക് ചൊന്നാനാ അത് നടക്കും. അதையாக்கும் இங்க சும்பன் சொன்னது. அசுரர்களோடு குரு அப்படிங்கிறது சுக்கராச்சாரியர் அர்த்தம். இங்க எக்ஸாம்பிளுக்கு ப்ரஹஸ்பதிய சொல்றார். தேவகுருவான ப்ரஹஸ்பதி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா நடக்கும். தேசமும் காலமும் தெரிஞ்சு சத்ருக்களோடும் பலத்தையும் தெரிஞ்சு செய்யற காரியம் ப்ரஹஸ்பதியோடு வாக்கு எப்படி உண்மையோ அதே மாதிரி சம்பவிக்கத்தான் செய்யும். வியாச உவாஜா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். 43வது ஸ்லோகம். இது நிச்சித்ய தைத்யேந்திரோ ரக்தபீஜம் மகாசுரம் பிரேஷயாமாச சங்கிராமே சைனேன மகதாவிருதம். இப்படி நிச்சயம் பண்ணிட்டு அந்த அசுரராஜா ரக்தபீஜன் அப்படிங்கிற பெரிய அசுரனை பெரிய சைன்யத்தோடு கூட்டிட்டு யுத்தத்துக்கு கிளம்பு அப்படின்னு ஆజ్ఞை புறப்படுவிச்சார். அதுக்கப்புறம் சும்பன் ரக்தபீஜன் கிட்ட சொல்றதாக்கும் சொல்லப்படுறது. அதனால சும்ப உவாஜா. 44வது ஸ்லோகம். ரக்தபீஜ மகாபாஹோ கச்சத்வம் சமராங்கணே குரு யுத்தம் மகாபாகா யதாதே பலமாஹிதம். சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு நிறைய எபிலிட்டி இருக்கிற ரக்தபீஜா வீரா அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் இங்க மகாபாஹோ அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறது. நீ யுத்த ரங்கத்துக்கு போகத்தான் வேணாம். நீ உன்னோட எபிலிட்டி எல்லாத்தையும் உபயோகிச்சு அந்த யுத்தத்தை பண்ணு. அதுக்கு ரக்தபீஜன் பதில் சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். 45வது ஸ்லோகம். ரக்தபீஜ உவாச்சா மகாராஜனதே கார்யா சிந்தா சொல்பதராபிவா அஹமேனாம் ஹரிஷ்யாமி கரிஷ்யாமி வசேதவா. மகாராஜாவே, நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நான் அவளை யுத்தத்துல தோக்கடிச்சு உங்களோட பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். 46வது ஸ்லோகம். பஷ்யமே யுத்த சாதுர்யம் க்வேயம் பாலாசுரா பிரியா தாசீம் தேஹம் கரிஷ்யாமி ஜித்வே மாம் சமரே பலாத். பஷ்யமே யுத்த சாதுர்யம் क्व अयं बाला सुरप्रिया दासीं ते अहं करिष्यामि जित्वे मां समरे बलाद. என்னோட யுத்த சாமர்த்தியத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. தேவர்களோடு பிரியப்பட்டவளான அந்த பெண்மணி எங்க நிக்கிறா? யுத்தத்துல நான் அவளை பலமா தோக்கடிச்சு உங்களோட பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி உங்களோட தாசியாக செய்வேன். வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். அதனால வியாச உவாச்சா. 47வது ஸ்லோகம். இத்யாபாஷ்ய குரு ஸ்ரேஷ்டா ரக்தபீஜோ மகாசுரா ஜகாமரதமாருஹ்ய
ஸ்வசைன்ய பரிவாரிதா இப்படி சொல்லிண்டு ரக்தபீஜன் அப்படிங்கிற அசுரன் ரதத்துல ஏறி உக்காந்து சைன்ய சமேதனாயிட்டு சைன்யங்களை எல்லாம் கூட கூட்டிண்டு 48வது ஸ்லோகம் ஹஸ்தியைஸ்வரதபாதாத ஹஸ்தி அஸ்வரத பாத ஆதவ்ருந்தைஹி ச பரிவேஷ்டிதஹ ஹஸ்த்யஸ்வரதபாதாதவ்ருந்தைश्च பரிவேஷ்டித நிர்ஜகாமரதாரூடோ தேவீம் ஷைலோபரிஸ்திதாம் ஆனை குதிரை தேரு காலால் படை இப்படி இருக்கிற சதுரங்க சைன்யங்களோடு கூடிட்டு ரதத்துல ஏறிண்டு தேவி இருக்கிற அந்த பர்வதத்துக்கு போனான். 49வது ஸ்லோகம் தமாகதம் சமாலோக்ய தேவி சங்கமவாதயத் பயதம் சர்வதைத்யானாம் தேவானாம் மோதவர்தனம். அவன் அங்க போனதை பார்த்துட்டு தேவி சங்கநாதத்தை முழக்கினா. அந்த சங்கநாதம் தேவியோடு சங்கநாதம் தேவர்களுக்கு குஷிய கொடுத்தது, அசுரர்களுக்கு பயத்தை கொடுத்தது. 50வது ஸ்லோகம் ஸ்ருத்வா சங்கஸ்வனம் சோக்ரம் ரக்தபீஜோதிவேகவான் கத்வா சமீபே சாமுண்டாம் பபாஷே வஜனம் மிருது. உக்ரமான சங்கத்வனி கேட்டு ரக்தபீஜன் அதிவேகம் சாமுண்டையோடு பக்கத்துல எத்தினான். എന്നിട്ട് மெல்ல சௌமியம் സ്വരத்துல இப்படி சொன்னான் ரக்தபீஜ உவாച. 51வது ஸ்லோகம் பாலே கிம் மாம் பீஷயசி மத்வா த்வம் காதரம் பிரிய சங்கநாதேன தன்வங்கி வேத்சி கிம் தூம்ரலோச்சனம். பெண்மணி நீ சங்கு அப்படிங்கிறத சத்தமா கூப்பிட்டு ஒரு பயந்தாங்கோழிய மாதிரி என்ன பயமுறுத்த பாக்குறியா? நான் பயந்தாங்கோழி ஒன்றும் கிடையாது, நான் தூம்ரலோச்சனன் அப்படின்னு நீ நினைச்சிண்டியா? நான் இருக்கேனே ரக்த பீஜனக்கும். 52வது ஸ்லோகம் ரக்த பீஜோஸ்மி நாம்னாஹம் தொத்சகாஷமிஹாகதன் யுத்தே சாச்சேத்பி காலாபே சஜ்ஜா பவபயம் நமே. உன்னோட முன்னால வந்திருக்கிற இந்த நான் ரக்த பீஜன் அப்படிங்கிற அசுரன், குயில் மாதிரி பேசுறவளே, உனக்கு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா ரெடி ஆயிக்கோ, எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. 53வது ஸ்லோகம் பஸ்யாத்யமே பலம் காந்தே திருஷ்டாயே காதராஸ்வயா நாஹம் பங்கி கதஸ்தேஷாம் குரு யுத்தம் யதேச்சசி. என்னோட பலம் உனக்கு இப்ப பார்க்கலாம், நீ பார்த்ததெல்லாம் பயந்தாங்கொழிகளையாக்கும். அவளோடு லிஸ்ட்ல என்ன சேர்த்த வேண்டாம். தீரனான என்கிட்ட வேணமானா நீ யுத்தம் பண்ணிக்கோ. 54வது ஸ்லோகம் விருத்தாச்ச சேவிதா பூர்வம் நீதிசாஸ்திரம் ஸ்ருதம் த்வயா படிதம் சார்த்த விஜ்ஞானம் வித்வத் கோஷ்டி கிருதாதவா. முன்னால எப்பவாவதும் நீ வயசானவாள சேவிச்சு பாபபூஜையெல்லாம் பண்ணி நீதி சாஸ்திரம் எல்லாம் கேட்டு அர்த்த சாஸ்திரம் எல்லாம் படிச்சு வித்வான்மார்கள் கிட்ட பேச்சு போட்டியில கலந்துண்டு. 55வது ஸ்லோகம் சாஹித்ய தந்திர விஜ்ஞானம் சேதஸ்தி தவ சுந்தரே ஸ்ருணுமே வஜனம் பத்யம் தத்யம் பிரமிதி பிரம்ஹிதம். சாகித்ய தந்திரத்துல விஞ்ஞானம் உனக்கு கிடைக்கவோ செஞ்சிருந்தால், ஹே அழகி, பத்தியவும் சத்தியவும் சரியான அறிவும் இருக்கிற என்னோட வாக்குகளை நீ கேளு.
உனக்கு புத்தி இருந்தது அப்படின்னாக்கா, புத்திமானாயிருக்கிற என்னோட வார்த்தைகளை நீ காது கொடுத்து கேளு. நீ முட்டாள் இல்லை அப்படின்னாக்கா நான் சொல்லறத நீ கேளு. 56வது ஸ்லோகம். ரசானாம் ச நவானாம் வை த்வாவேவ முக்கியதாம் ததே ஸ்ருங்காரக சாந்தி ரசோ வித்வஜன சபாசு ச. நவரசங்களில முக்கியமானது 2 விஷயங்களாக்கும். ஸ்ருங்காரவும் சௌமிய பாவവും. வித்வான்மார்களெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணினதாக்கும். நவரசங்களில 2 விஷயமாயிருக்கிற ஸ்ருங்காரம் அப்படிங்கிறதையும் சௌமிய பாவம் அப்படிங்கிறதையும். 57வது ஸ்லோகம். தயோ ஸ்ருங்காரயே வாதோ மிருபபாவே பிரதிஷ்டிதா விஷ்ணுர்லக்ஷ்மியா சஹாஸ்தே வை சாவித்ரியா சதுரானன. அதுல ரசராஜாவாயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ருங்காரத்தையாக்கும். விஷ்ணு லக்ஷ்மி கிட்டையும் பிரம்மா சாவித்திரி கிட்டையும் சேர்ந்துதானே இருக்கா. 58வது ஸ்லோகம். ஷஜ்ஜேந்திர சைல சுதயா சங்கர சஹசேரதே வல்யா விருட்சோ மிருகோ மிருக்யா கபோத்யா ஜ கபோதகா. இந்திரன் சஜி தேவியோடு கூடிட்டும் சங்கரன் ஸ்ரீபார்வதியோடு கூடிட்டும் ஒருமிச்சுதானே இருக்கா. அதே மாதிரிதான் விருட்சம் அப்படிங்கிறது வள்ளிகளோடு கூடிட்டும், கலமான் பேடமானோடு கூடிட்டும், கபோதம் கபோதியோடு கூடிட்டும் சேர்ந்துதானே சுகிக்கிறது. 59வது ஸ்லோகம். ஏவம் சர்வே பிராணபிருத சம்யோக ரசிகாபிருஷம் அப்ராப்த போக விபவா ஏஜான்யே காதரானரா. இப்படி சர்வ பிராணிகளும் டாப் மோஸ்ட் சம்யோக ரசம் அனுபவிக்கிறவாளாக்கும். போக விபவங்கள் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்காத மிச்ச மீதி இருக்கிறவாளெல்லாம் பயந்தாங்குழிகளாக்கும். 60வது ஸ்லோகம். பவந்தி யதயஸ்தே வை மூடா தெய்வேன வஞ்சிதா அசம்சார ரசஜ்ஞாஸ்தே வஞ்சிதா வஞ்சனா பரே. அப்படி பயந்தாங்கோழிகள் எல்லாம் என்ன பண்றா, சந்நியாசத்துக்கு கிளம்பி போறா. விதியால வஞ்சனை செய்யப்பட்ட முட்டாள்களாக்கும். இந்த மாதிரி எதிகளாயிட்டு தீரறவா, சம்சார ரசம் தெரியாத அவளை ஏமாத்திரவாளும். 61வது ஸ்லோகம். மதுராலாபனி புனை ரதாசாந்திரசேஹிதே க்வஞானம் க்வஜ வைராக்யம் வர்த்தமானே மனோபவே. சக்கரவாக்கு சொல்றதுல சாமர்த்தியம் இருக்கிறவாளும் சேர்ந்து வஞ்சனை பண்ணியிருக்கா. அவளாக்கும் சாந்தமான அமைதியான அந்த எதிகளாயிட்டு யோக நிலை மேல முழுகின்னு இருக்கா. காமதேவன் உற்சாகத்தோடு கூடிட்டு நிக்கிறத ஞானம் எங்க வைராகியம் எங்க, அதெல்லாம் பப்படம் மாதிரி பொடிஞ்சு போயிடும். 62வது ஸ்லோகம். லோபே க்ரோதே ஜ துர்தர்ஷே மோஹே சதி விநாசகே தஸ்மாத் த்வமபி கல்யாணி குரு காந்தம் மனோகரம். லோபவும் குரோதவும் நாசத்துக்கு காரணமாயிருக்கிற மோகமும் சக்தமாயிட்டு இருக்கிறத ஞான வைராகியங்கள் எப்படி உண்டாகும்? அதனால மங்கள ரூபிணியாயிருக்கிற அழகி
ரொம்ப அழகனாயிருக்கிற 63வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ரக்த பீஜம் சொல்ற மாதிரியும், 2வது லைன் மூணாவது லைன் அது ரெண்டும் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லறதாக்கும். 63வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சும்பம் சுராணாம் ஜேதாரம் நிஷும்பம் வா மகாபலம். தேவர்களை ஜெயிச்ச சும்பனேயோ, மகாபலவானாயிருக்கிற நிஷும்பனேயோ கணவராக்கிக்கோ, வேற வழி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச இத்யுக்த்வா ரக்த பீஜோசௌ விரராம புரஸ்திதா ஸ்ருத்வா ஜஹாஸ சாமுண்டா காளிகா சாம்பிகா ததா. காளிகா ச அம்பிகா ததா. இப்படி முன்னால நின்னுண்டு ரக்த பீஜம் சொன்னதை கேட்டப்போ சாமுண்டா தேவியும் காளிகையும் அட்டாட்டகாசம் பண்ணினா. அதே மாதிரி அம்பிகையும் அட்டாட்டகாசம் பண்ணினா. அம்பிகையோடு நெத்தியிலேந்து உண்டான தேவியாக்கும் சாமுண்டை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அம்பிகையோடு சரீரத்திலேந்து உண்டான தேவியாக்கும் காளிகையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிற அம்பிகைக்கு இப்போ கூட 2 பேர் இருக்கா அப்படிங்கிறதையாக்கும் பார்க்கிறோம். சாமுண்டையும் காளிகையும். இந்த ரக்த பீஜம் சொன்னதை கேட்டுட்டு அம்பிகையும் சாமுண்டையும் காளிகையும் ஒரு சேர அட்டாட்டகாசம் பண்ணினா அப்படின்னு சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல 27வது அத்தியாயம் முடிவடைகிறது.